நாடகக்கலை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். பால்ய பருவத்திலிருந்து நமக்குள்ள ஊறி கிடக்கிற இந்த நாடக கலையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுன்ற நோக்கத்தோட சொந்த செலவுல நடத்திக்கிட்டு வர்றதுதான் இந்த நாடகக்கலை யூடியூப் சேனல். இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் எங்களுக்கு அவசியமா இருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு அன்போட கேட்டுக்கிறோம். திருமணம் நல்ல முறையில் முடிந்துவிட்டது. ஆடி பாடி சந்தோஷமாக நகர் வளம் வருகிறேன். எடுத்து வைத்தவர் வரி குதிரை ஏற போற விளங்காதவன். நான் பென்ஸ் வண்டியே பார்த்தேன். அது மாட்டு வண்டி, இது பல்சர். முருகனா போய்க்கினேன். எத்தனை வண்டியை பார்த்தா? ஐயா, நீ எல்லா வண்டி பார்த்துருவான். ஆனா இந்த வண்டி பார்த்த மாதிரி பார்த்துருக்க முடியாது. ஆமாங்க. முருகனா எங்க போய் நிற்குனே தெரியாது. எங்க போய் நிற்கும்? நிற்கிற இடத்துல தான் நிற்கும். ஏடா பின்னாடி பார்க்குற? டேய், என்ன பின்னாடி பார்க்குற? முன்னாடி பாடுறா. டேய், என்ன அங்கே பார்க்குற? அது இல்லை, அவன் வாழ்க்கையில் பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியாது. பின்னாடி என்ன நடந்தது நமக்கு என்னடா? முன்னாடி வாழ்க்கையை பார். நேரங்காலமே தெரியாது. என்ன பண்ணுறது? டேய் டேய், இது போல்தான் அவன் வாழ்க்கையில பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்படியே சொன்னா கூட அவன் எங்க ஏத்துக்கிறான். நம்ம பின்னாடி எதுவும் நடக்காது. சொல்றத நான் கேட்கணும். சரி, பரவாயில்ல. உனக்கு முதலூர் ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறேன். முதலூர் சரியான இடம். எங்க? காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு. விளங்காத ஒரு குழந்தையானது கருவிலே உருவாகிறது. உருவான குழந்தை மண்ணில ஜனனமாகிறது. அவள் ஜனனமாகி கன்னி பருவத்தை விட்டு மங்கை பருவடைகிறாள். அவளுக்கு ஏற்ற ஒரு வரனை பார்த்து மனமுடித்து இரண்டு இருதயங்களும் ஒன்று சேர்வதற்கு 4 சுவற்றுக்குள்ளாகி சாந்தி முகூர்த்தம் வெளி ஸ்கிரீன் கட்டி விட்டு பாத்து கட்டாதீங்க. சவுண்ட் பாக்ஸ் வச்சு ஐயோ 4 பேர் கட்டி விட்டு பாத்து சுத்தி முதல்ல வாயில கட்டுவேன். சரி, பரவாயில்ல, நான் போய் வரேன். பார்த்துக்க. கெட்டது நல்லது செய்து பரவாயில்ல. உன்னை காலம்புறா மறக்கவே முடியாது. சரி சரி சரி, நீ மறக்காத. கை உடுக்கு வலிக்குது. சரி, வந்தா போயிட்டு பாய் பாய். சீட்டு மாறாட்டமா. அம்மா, உன் பேர் என்னம்மா? ஐயா, சொன்னதை ஞாபகம் வச்சுக்க. முறுக்கிட்டு போறேன். அப்புறம் அவன் முறுக்க ஆரம்பிச்சா நீ தாங்க மாட்டேன். அது இல்லைங்க, அப்புறம் அவன் முறுக்க ஆரம்பிச்சா நீ தாங்க மாட்டேன் சொல்லிட்டேன். அம்மா, உன் பேர் என்னம்மா? என் பேரு சாருமதி. எல்லாரும் என்ன செல்லம்மா சாரு சாருன்னு கூப்பிடுவாங்க. அந்த பரமன் சிரத்தில் இருக்கக்கூடிய மதி அணிந்தவைய சாருமதி இதுவரை என் பிறவிலே கேட்காத பெயர். உன்னை பார்த்தால் எப்படி இருக்கா தெரியுமா? எப்படிங்க? சித்திரமாவத்து விசித்திர நிலவாகவும், வைகாத்திலே ஓடி வருகின்ற வைபோக காற்றாகவும், ஆணி மாதத்து தாமணி போட்ட கனவாகவும், ஆடி பெருக்கிலே ஓடி வருகின்ற காவேரி அலையாகவும், ஆவணி மாதத்து அற்புத நிலவாகவும், புரட்டாசி மாதத்தின் புனிதமான மலராகவும், ஐப்பசியிலே ஐயவென்று துறக்கூடிய மழைக்கிளியாகவும், கார்த்திகை மாதத்திலேயே திருவண்ணாமலையிலே நீ ஒரு திருவிளக்காகவும் நான் ஒரு ஒளிவிளக்காகவும், மார்கழி மாதத்திலே திருப்பாவை திருவன்பாவை பாடக்கூடிய மங்கையர் கரசியாகவும், தைத்திறந்தால் வழிபிறக்கும் என்ற முதுமொழிக்கு நீ இணங்க மாசி மாதத்திலே நீ ஒரு மகர ஜோதியாகவே காட்சியளிக்கிறாய். இல்ல, பிறவிலே மறக்க முடியாது. பங்குனி மாதத்திலே பார்க்கின்ற போது நீ ஒரு பத்திரமாத்து தங்கம் போல அல்லவா காட்சியளி. உண்மையாவா? என் உறக்கத்தை கலைத்த உலகழகி, என் உணர்ச்சியை தூண்டிவிட்ட உண்மை கடகி, நான் பூர்வீகத்திலே புண்ணியத்தை செய்தவன். கண்டிப்பா எனக்கு நீ 2ஆம் தாரம் வந்ததாக நான் வாழ்க்கை என்னும் முதற்படியை காலத்து வைக்க போறோம். உன்னை பார்த்தா எப்படி இருக்கா தெரியும்? எப்படி கண்ணன்
தயக்கம் என்ன இந்த சலனம் என்ன அன்பு காணிக்கைதான் கண்ணே அன்பு காணிக்கைதான் அந்தி செவ்வாய் அவத பொன்வண்ணம் தொட்டுவிட்டா என் உள்ளத்தை கண்டிப்பா கட்டுப்படுத்த முடியவில்லையே இந்த இன்ப வெள்ளத்தை. வாவ் சாரு ஆ உனக்கு விளக்கும் அங்கே பஞ்சனை காத்திருக்கிறது. உண்மையாவா சாருமதி என்னங்க உன்னை நான் தொட்டு விட்டு சரி இனி எங்கேயோ ஓ ஹா ஓ தலையை எழுத்து இதுல நம்மளுக்கு அமைது பாருமா ஜோடி எடுக்கு இந்த கேவனை கட்டிட்டு என்ன வாழ்க்கை வாழ போறேன்னு தெரியல. ஐயோயோ இதுல வேற நான் இவனை எய்ப்பு விட்டுட்டு நான் உறக்கத்துல இருந்தாரான் இவரை நான் எய்ப்பு விட்டுட்டு இருக்கிறேன் பாவம் கட்டுப்படுத்த முடியலையா. ஆ என்ன அடிது கோரத்துல பாட்டு கேட்டீங்களா இந்த கேவனுக்கு மயக்கம் என்ன நாங்கள் பக்கத்தில் படுத்த பணம் கொடுப்பாங்களே நான் போயிடலாம் நான் நினச்சேன். என்ன அப்போ சரி அப்போவே சொல்லியிருக்கிறாங்க பெரியவங்க சேவத்தை வச்சு சித்தத்தை எழுதணும்னு. இந்த கேவனை வச்சுக்கணும் எங்கன்னா சுற்றி கணக்கட்டான்